ஹாய் குட்டி விஞ்ஞானிகளா, உங்க எல்லாருக்கும் ஒரு சூரிய ஒளியோட வணக்கம். இன்னைக்கு நாம விண்வெளிக்கு ஒரு சாகச பயணம் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? எல்லாரும் தயாரா? அங்க அழகான கிரங்கள், பளிச்சுன்னு ஒரு சூரியன் எல்லாம் இருக்கு. வாங்க கிளம்பலாம். ரொம்ப அழகா இருக்கும். சந்திரனை பார்த்துட்டு நட்சத்திரங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க எல்லார்களையும் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு கிரமும் வித்தியாசமா விசேஷமா இருக்கும். அதை பத்தி நாம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சில பெரியதா வாய்க்களாலும் சில சின்னதா கற்களாலும் இருக்கும். எல்லாம் ரெடியா? நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். நீங்களும் உற்சாகமா இருக்கீங்களா? வாங்க நம்ம விண்வெளி ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கலாம். பயணத்தை ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பெல்ட் எல்லாம் கட்டிக்கோங்க குட்டி விண்வெளி வீரர்களே. கிளம்பிட்டோம். நம்ம சாசம் ஆரம்பிச்சாச்சு. முதல்ல சூரியனை பார்க்கலாம். சூரியன் எப்பவுமே நம்மை சந்தோஷமா வைக்கிறது. சூரியன் ஒரு பெரிய நட்சத்திரம். அது ஒரு பெரிய நெருப்பு பந்து மாதிரி. அது எப்பவுமே ஏறிடுது. அது ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும். அதனாலதான் நம்மை வெப்பமா வைக்குது. அதனாலதான் தினமும் பளிச்சுன்னு வெளிச்சம் தருது. சூரியன் இல்லாம் நம்ம வாழ்க்கை சாத்தியமா? நம்ம எல்லாருக்கும் வெளிச்சமும் வெப்பமும் தருதுனா சூரியன் நம்ம சூப்பர் ஹீரோ மாதிரி. அது நம்மை பாதுகாக்குது. சூரியன் இல்லன்னா எல்லாம் இருட்டா குளிரா இருக்கும். தேங்க் யூ சூர்யா. அடுத்து கிரகங்கள் பார்க்க போறோம். அவங்க எல்லாரும் சூரியனை சுத்தி ஒரு பெரிய வட்டத்துல நடனம் ஆடுற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். புதன் கிரகத்தை சொல்ல வணக்கம் சொல்ல ரெடியா? அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கிரகங்க இருக்கு. சூரியனை சுத்தி வரும்போது சின்னஞ்சிறு புதன் கிரகத்தை பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துலயும் சின்ன கிரகம். அது கொஞ்சம் சூச்ச சுபாவம் உள்ளது. எப்பவும் சூரியன் பக்கத்திலேயே இருக்கும். அடுத்து வீனஸ், இரவு நேரத்த வானத்துல பிரகாசமா ஒளி வீசும் கிரகம் இதுதான். இது வைரம் மாதிரி பளிச்சிக்கும். வீனஸ் ரொம்ப சூடா இருக்கும். தோசைக்கல் சூண்டு அதிகம். பூமி இங்க பாருங்க. இதுதான் நம்ம பூமி. நம்ம எல்லாரும் வாழும் இடம். பூமி பச்சை நீல எல்லாம் கலந்து அழகா இருக்கும். நம்ம பூமியை நல்லா பாதுகாக்கணும் இல்லையா? சூம் சூம். இப்போ செவ்வாய் கிரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் சிவப்பு கிரகம். செவ்வாய் கிரகம் எப்பவாவது உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கா? செவ்வாய் கிரகம் ஏன் சிவப்பா இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட சிவப்பு நிறம் எப்பவுமே ஒரு புதிரா இருந்திருக்கும். அதுல இருக்க இரும்பு துருப்பிச்சு அப்படி ஆகிடுச்சாம். சூப்பரா இல்லையா? இந்த துருப்பிடிப்பு தான் அதுக்கு அந்த அழகான சிவப்பு நிறத்தை கொடுக்குது. சூரிய குடும்பத்தோட ராட்சத கிரகமான வியாழனை பார்க்க ரெடியா? இது நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகம். வியாழன் ஒரு வாயு கோளம். அதாவது அது முழுமையா வாயுக்கால ஆனது. அதோட மேல மேகம் போல் இருக்கும். இது மிக பெரியது. மத்த எல்லா கிரகங்களையும் இதுக்குள்ள வைக்கலாம். வியாழனின் அளவு நம்மை ஆச்சரியப்படுத்தும். அட, அந்த வளையங்கள் பாருங்க. அவை எப்பவுமே நம்மை கவரும். அதுதான் சனி, வளையங்களோட கிரகம். சனியின் வளையங்கள் அதுக்கு ஒரு தனி அழகை கொடுக்குது. சனியோட வளையங்க பனிக்கட்டியாலும் கக்கலாலும் ஆனவை. அவை மிகவும் அழகானவை. அவை ஒரு பெரிய காஸ்மிக் ஹுலாசூப் மாதிரி இருக்கு. சனியின் வளையங்கள் நம்ம எப்பவுமே ஆச்சரியப்படுத்தும். இப்போ நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா இன்னும் சில கிரங்க இருக்கு. யுரேனஸ் இங்க வருது. இது ஒரு பனிக்கட்டி ராட்சதன். யுரேனஸ் ஒரு பக்கமா சாய்ஞ்சு சுத்துது, சிரசாசனைய மாதிரி. கடைசியா நெப்டியூன், நம்ம சூரிய குடும்பத்தோட காற்று அதிகமா வீசூரிய கிரகம். நெப்டியூன் கடல் மாதிரி நீல நிறத்துல அழகா இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க எல்லா கிரகங்களையும் பார்த்துட்டோம். சின்னஞ்சிறு புதன் கிரகத்துல இருந்து ராட்ச வியாழன் வரைக்கும் ஒவ்வொரு கிரகம் வித்தியாசமா விசேஷமா இருக்கு. என்ன ஒரு சூப்பர் சாகஸ் பயணம்! இப்போ உங்களுக்கு எல்லா கிரகங்களையும் அற்புதமான சூரியனையும் பத்தி தெரிஞ்சிருச்சு. நினைவுல வைத்துக் கொள்ளுங்க, விண்வெளியில கண்டுபிடிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்பவும் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சுட்டே இருங்க. அடுத்த முறை சந்திப்போம் விண்வெளி வீரர்களே.